மொட்டை பாஸ் எதுக்கு நீங்கள் மொட்டை அடிச்சிங்க தங்கம்? மொட்டையை வந்து ஒரு 15 நாள் 20 நாளைக்கு தலை குளிக்கக்கூடாது. அதனால் முடி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. மொட்டைனா மொட்டை அடிக்கல, ஜீரோக்கு 1 பாயிண்ட் வச்சுருக்கேன் மிஷினில். எப்போ வளரும்? ஒரு மாதம் ஆகிடும். 1 மாதத்துக்கு மேலே ஆகிடும் வளர்கிறதுக்கு. 1 மாதத்துக்கு மேலே ஆகும். அது வரைக்கும் தாங்கும். முடி இல்லாத நல்லது, கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வேறு ஒன்றும் இல்லை. சரி, உங்கள் ஹேர் கட் வீடியோ எடுத்து போட்டிருந்தா நம்ம சேனலில் யூஸ் ஆகும். இது ஹேர் கட் வீடியோவா? சரி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வாங்கிட்டு வந்திருக்கான். போக போகிறோம், கை கொடுங்க. அந்த பொருள் வந்து இப்போ நான் வந்து க்ளோரி காட்டும் அப்படின்னு நினச்சேன். க்ளோரி காட்டாத பொழுது நான் தான் காட்டணும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இப்போ எடுத்துகிட்டு வைப்போம். வேணாம், க்ளோரியை காட்டும். பாருங்க, என்னன்னா எப்படினாலும் சாமுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் வந்து வச்சுட்டு பேசுவேன். 1 வீக்கில் மொத்தம் 15 நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி ஏதாவது பொருட்கள் வேணால் நான் வந்து வாங்கிப்பேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையானது மட்டும் நான் இப்போ வந்து வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். ஒரு 3 குழந்தைங்க வராங்க எங்கள் வீட்டுக்கு. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் இது நம்ம வீட்டில் இருக்க பெரிய குழந்தைக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க இப்போதைக்கு. அம்மா 1, சாம் 1. இப்போமே ஓப்பன் பண்ணி சாப்பிட்ருவார். ஏன்னா நாளைக்கு ஆப்ரேஷன் போகிற வரைக்கும் நம்ம எது வேணால் சாப்பிட்டுக்கலாம்ல. அதனால் ஓரியோ பிஸ்கட் வாங்கியிருக்காரு. இது பேர் என்னதுங்க? மால்ஸ்கிட்டா. அதுக்கு அடுத்தது இது எப்படி செய்யணும்னு சொல்லுங்கப்பா. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றாங்க. அப்படியா? நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா ஒன்றாவது? மக்கானா. இது வந்து மக்கானாவை அறிமுகம் எங்களுக்கு பற்றி வச்சது வந்து பார்த்திங்கன்னா மது சமையல். நம்ம மது அக்கா தான். நிறைய பேர் கேட்குறீங்க மது அக்கா என்ன ஆச்சுன்ட்டு. நானும் தேடியெல்லாம் பார்த்தேன். எதுலேயும் அக்கா இன்ஸ்டா யூடியூப்பெல்லாம் ப்ரைவேட் பண்ணியிருக்காங்க போல். அவங்களுக்கு பர்சனல் ரீசன் இருக்கும். அதனால தான். ஏன்னா எங்ககிட்டேயும் இப்போ டச்சில் இல்லை அக்கா. ஓகேவா? சில பேருக்கு சில டைம் வந்து ஒரு தனிமை தேவைப்படும். அப்போ நம்ம வந்து அந்த டைமை வந்து நம்ம அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். ஐயோ நான் பேசாமல் இருக்கனால நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் தான், மறக்கவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு அண்ணா அக்கா எங்களுக்கு யூடியூப்பில் கிடச்சதுலேயே. அதனால் நாங்கள் அவங்கள எப்போவுமே மறக்கலை. அதனால எனக்கு அவங்கள பற்றி தெரியல. சரியா? ஓகேவா? ஏன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணி கூட 2-3 பேர் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது முந்திரி பருப்பு. இது நம்ம அங்கே வாங்கினா எவ்வளோங்க? 1/2 கிலோ 450 ரூபா நினைக்கிறேன். மொத்தம் வந்து பில்லு வந்து 1879 ரூபா. அதாவது 1900 ரூபாய் கிட்ட வாங்கியாச்சு. பேஸ்ட் ரிப்பேர் அண்ட் ப்ராடக்ட் ரிப்பேர் அண்ட் ப்ராடக்ட். ஐயோ, ப்ரொடெக்ட். அப்புறமா பயிறு. ரொம்ப டயர்டாக இருக்குங்க. துணியெல்லாம் வச்சு வச்சேன். அதுக்கு அடுத்தது சின்ன சின்ன வேலை செஞ்சேன். தூங்கலை, ஒழுங்காக தூங்கலை. 2 வாரத்தில் அதாவது எனக்கு இன்னைக்கு இந்த இடத்துல நரம்பு இழுத்துச்சு பயங்கரமாக. அவங்களுக்கு பார்த்தா தெரியும். பாருங்க, நரம்பு இழுத்து காலில் இழுக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி எனக்கு எப்பமாவது இங்கே இப்படி இழுத்துரும். இழுத்துட்டு இப்படி தட்டி 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 நான் என்னுடைய இது சரி பண்ணேன். இங்கேருந்து அப்படியே மண்டை செம்மையாக வலிக்குது. இன்னைக்கு நான் சாப்பிடலாமா? கொஞ்சோண்டு நீங்க குத்து சாப்பிடல. எங்க சாப்பிட்ட? நீ தான் அப்பப்போ கொஞ்சம் மேய்ஞ்சிட்ட, மாடு மேய்கிற மாதிரி. அவ்வளோதான்.
தைராய்டு இருக்குது, நோய் இருக்குது, அது இருக்குதுன்னு எல்லாம் கட் பண்ணேன். இப்போ திருப்பி எல்லாம் சாப்பிட்றேன். இப்போ இது இருக்குது அது இருக்குதுன்னா அதான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அது விட மாட்டு இங்கே வச்சுக்கலாம் வச்சா சவுண்ட் கேட்காது. இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது நல்லா இருக்குமா தெரியல, ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க. மாட்டு மாதிரி டப்பா தந்தா டப்பா சொன்னதுமா கேட்கும். பரவாயில்ல, அதுதான் கேட்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் கத்துறது பேசுறது ஊருக்கே கேட்கும். டோன்ட் வரி. இந்த வீடியோ எடிட்டர் லோரி சுபாஷினி. இதை பாருங்க, நல்லாவே இல்லைங்க அந்த இது இல்லை. சாப்பிடாம சொல்லக்கூடாது, கண்ணால் காண்பதெல்லாம் பொய், சரியா? எனக்கு இது மாதிரி இருந்தாலே பிடிக்காது. நாங்கள் அங்கே இதுதான் வாங்குவோம். அது மைண்ட் செட்டுமா, அங்கே தான் வாங்க நல்லா இருக்குங்கிறது மைண்ட் செட்டு. இது நல்லா இருக்குது பார்க்கும்போதே எனக்கு தெரியும். அதான் என்னங்க நீங்கள் ஒன்று சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். அப்போ கம்மனி இருக்கணும், சரியா? அது ஒன்று வாங்கணும். சப்பாத்தி, அரிசி சேமியா ஒன்று, பாயச சேமியா ஒன்று. நான் வந்து பார்த்தீங்கன்னா பாயசம் செய்கிறதுக்காக இதை வாங்கியிருக்கேன். ஆனால் சேமியா செஞ்சு உப்புமா செஞ்சு சாப்பிட தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ பார்த்த உடனே எனக்கு மைண்டு வா, நம்ம ஏன் பாயசம் செஞ்சு சாப்பிடக்கூடாது? முந்திரி இருக்குது, திராட்சை இருக்குது. இது எதுக்குன்னா பொங்கல் எல்லாம் செஞ்சால் போடுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். என்னங்க, நிறைய இதுக்கு முந்திரி பருப்பு தேவைப்படுது. வேறு அவள் தானாம்மா? இதுக்கு ஒரு 2000 ரூபாய்கிட்ட வந்துச்சு. 1800 சில்லறனா 900 ரூபாய்க்கு 20 ரூபா தான் கம்மி. இப்பி நூடுல்ஸ் ஃபர்ஸ்ட்டு 282 ரூபா. அது திராட்சை 282 ரூபா. இது டேட்ஸு 200 ரூபா. அது ரெண்டும் ஒரு பக்கம் வைங்க. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட 500 வந்துச்சா? அப்போ விலை வராதா? முந்திரி சேர்த்து வைங்க. 1000 முடிஞ்சிச்சு. இந்த பக்கமே 1000 க்ளோஸ் தான். நீ 800 ரூபாய்க்கு தான் இந்த பொருள் வாங்கியிருக்கிறேன். இங்கே இருக்க பொருள் அதில் இது 200 ரூபாவா? இது வந்து பெரிய வை. அப்போ இங்கே இருக்கிறதுங்கன்னா 600 ரூபா. இது 600 ரூபா ப்ளஸ் அந்த மேகி பாக்கெட் ஒரு 100 ரூபா வச்சுக்க. நிறைய அவ்வளோதான். இதான் பெரிய பெரிய பொருள் வாங்கினா அப்படிதான் செலவாகும். இது நல்லா இருக்குமா தெரில. பிரிட்டானியா ரஸ்க்கு வந்து நான் சாப்பிட்டது கிடையாது. நல்லா இருக்குதோ இல்லையோ வாங்கியாச்சு, சாப்பிடு. அதனால் இது நல்லா இருக்கான்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது இதோடைய ரெசிபி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஆனால் நான் பார்த்தேன், சேனலில் பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு அப்படியே குளிச்சு பாப்கார்ன் மாதிரி சாப்பிட்றாங்க. யாருமே கமெண்ட்ல சொல்லலாம், ஓடி இதை தின்றுவேன். ஏன்னா உன்னை பற்றி எனக்கு தெரியும், அதெல்லாம் நீ கவலைப்படாத, சரியா? கட் பண்ணி சாப்பிட்ரு, அவ்வளோதான். அக்கா இது ஒன்று செய்யும்போது அது புலாவ் மாதிரி என்ன செஞ்சாங்க தானே, வறுத்துட்டு கிரேவி மாதிரி செஞ்சாங்க. சரி திடீர்னு இல்லை டப்பா படம் போட்ட பிறகு என்னடா இது டப்பா ஃப்ரீ போல் அப்படின்ட்டு பார்த்தேன் நான் சேமியாவில். ஆனால் அது வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த டப்பாவில் போட்டு வைங்கன்ட்டு டப்பர் டப்பா வந்து போட்டிருக்காங்க. நான் கிஃப்ட்டு போல் விட்டுட்டு வந்துட்டோன்னு நினச்சேன். நம்ம கிஃப்ட் எங்கே போகுது பார்த்தீங்களா? கிஃப்ட் விட மாதிரி இருக்குது. இந்த டூருக்குலாம் போனால் நைட்டில் பஸ்ஸில் நிறுத்துவாங்க, நிறுத்தும் போது பாத்ரூமுக்கு ஒட்டி வச்சுருப்பாங்க. இந்த லேடிஸ் ஜென்ட்ஸ் மூஞ்சி போட்டால் நினச்சிப்பேன் இந்த பொண்ணு நம்ம ஃப்ரீ போடுறது நினச்சிருப்பாங்க. அது அடையாளத்துக்காக வைக்கிறது, அவ்வளோதான். ஓகேவா? ஓகேதான். வேறு என்ன, மணி வந்து பார்த்திங்கன்னா 11 ஆயிடுச்சு, 11:05. நாளைக்கு நாங்கள் 10:30 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டும். சரி, நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா இன்றைக்கி இப்போ நைட்டு சாம்பார் வச்சுட்டு கேரட்டு துருவி வச்சலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா நான் நேற்று தூங்கல. சீக்கிரம் பண்ணணும், ஒரு நாள் தோணுதாங்க. நைட்டு தாங்க வேலை செய்ய தோணுது. நீ அமெரிக்காவில் இல்லை, நீ இருக்கிறது இந்தியாவில், ஓகேவா? அமெரிக்காவில் தான் இப்போ காலையில் அவங்க விடிஞ்சு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க கூட இப்போதான் கிளம்பிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கேன். கிளம்பிட்டு இருப்பாங்க, எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நீ இப்படி பண்ணணும்னு வச்சுக்க, கூடிய சீக்கிரத்தில் அமெரிக்காவுக்கு போக மாட்டேன், இந்தியாவில் இருக்க மாட்டேன், பாடத்துக்கு போயிடுவேன். அவ்வளோதான். அதனால தான் அங்கே பாருங்கள், நான் ஒரு வசனம் ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்க. அங்கே அது மாதிரி மாற்றிட்டேன். இப்போ தான் பார்க்குறீங்களோ? அதெல்லாம் காட்டவே இல்லை.
சில வசனங்கள்லாம் ஒத்திக்கிறோம் வீட்டில், அதெல்லாம் காட்டுறோம், கொஞ்சமாக காட்டுறோம். அதனால நான் என்னென்னா இப்போதைக்கு வீடு மட்டும் கொஞ்சம் ஏற கட்டி வச்சுருக்கேன். நாளைக்கு எங்கள் அப்பா வராரு. அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு ஐ ட்ராப்ஸ் வந்து ஊற்ற வராரு. லீவு குச்சி இல்லை வச்சு இப்படி ஆட்டிட்டு பேசுறது. சரியா? அதான் சொன்னேன். எங்கள் கேபி என்ன தெரியுமா பண்ணுறான், பாட்டு பாடுறான். நானும் என் நீரும் நீ தான் வேணும் சொல்கிறான். குழந்தை அழகாக பாட்டு பாடுது. அது வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதான். நாளைக்கு இந்த மொட்டை மாண்டியை கூட்டிகிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகணும். என்னங்க பாப்பம்மா காலையில் எழுப்பிடுங்க. என்ன நான் தான் ஹெல்ப் பண்ணுமா உங்களே? 10 மணிக்கு எழுந்துச்சிட்டு அப்படியாம்மா? என்னென்ன சொன்னாங்க இப்போ டாக்டர்ஸ்? சாப்பிட்டு வர சொன்னாங்க, நல்லா டீப் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க. நல்லா பல்ல விளக்குங்க. நீ தான் பார்த்துக்கணும் எல்லாத்தையுமே. ஆமாம், நாளைக்கு காலைல அம்மாவுக்கு எத்தனை மணிக்கு மருந்து இருக்குங்க? 8 மணிக்கு. 8 மணிக்கு ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி நீ சுடுதண்ணி கொடுத்து அவங்களே கழுவிப்பாங்களா? சுடுதண்ணி மட்டும் கொடுத்துட்டா போதும், அவங்க கழுவிப்பாங்க. அந்த வைப்பு நான் தொடங்கணுமா? நீ தான் தொடங்கணும். யாருக்கு வாங்க வந்த தேவபுத்திரம் வந்து அவங்க தொடங்கிறதுக்கு. நாளைக்கு என் கணவன் எனக்கு சொல்லி கொடுப்பாராக. தெரியுது, ஒரு மணிக்கு இதை செய்யல, உன்னோட குட்டெல்லாம் வெளிப்படுத்து. ஏன்னா சாமுக்கு வந்து நான் கண்ணை நசுக்கி விட்டுருவேன்ட்டு என்னை அந்த வேலைக்கு சாம் என்னை அனுப்பவே மாட்டார். சாம் தான் அந்த கண்ணை தொடச்சி எல்லாமே பண்ணிவிட்டு அந்த காலையில் போடுற மருந்து சாம் தான் போடுவாங்க. மிச்ச டைம் நாளைக்கு ஒரு கூத்து இருக்குது. ஏன்னா ஒரு தான் பாதி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒருத்தர் விடுவார், ராணுவத்துக்கு வேலை செஞ்சுருவார். வந்துட்டு எங்கள் மாமனார் தான் மிலிட்ரி பாகிஸ்தான் பாட்டில் உட்காந்துட்டு எவன் எப்போ சுட்டுவான் அப்படி பார்த்துனே இருக்கிறாரு. நாளைக்கு வந்துட்டு கண்ணு ஊற்றுன்னு சொன்னால் கண்ணு ஊற்றலாமா அன்றைக்கி கேட்பாரு. கண்ணில் தான் ஊற்றணும் மருந்த அப்படின்னு சொல்லணும். நாளைக்கு இதெல்லாம் இப்போ சமாளிக்க வேண்டியது இருக்குது. அவரை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு இல்லாமல் நாளை வச்சு அவன் ஆண்டியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவான். ஆமாம், அதுக்கு இன்னொருத்த வருவான், அவனை சமாளிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஜோசப் அதுக்கு ஒரு நாள் மட்டும் நான் ஓட்டேன், ஜெயிச்சிட்டேன். எனக்கு இப்போ அதுதான் நாளைக்கு போயிட்டு அப்டேட் வந்து கொடுக்குறோம். கொஞ்ச நாளுக்கு பார்த்தீங்கன்னா இது நைட்டில் இதுமாதிரி வீடியோ போட்டுக்கிறோம். நைட்டில் நானும் தூங்கும்போது, அதனால் கோச்சிக்காதீங்க. நாங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணுறோம். அதாவது திங்கள் செவ்வாய் புதன் எங்களுக்கு பைபிள் கிடச்சிருக்கனால அந்த நாள் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, கிளாஸ் அட்டன் பண்ணணும். வேலைக்கிழமை ஸ்டார்ட் பண்ணால் நம்ம கிளாஸ் வந்து கட் ஆகாதுன்ட்டு 3 வருஷம் படிக்கணும். அது ஒரு டிகிரி. ஆனால் அது தடையில்லாமல் நமக்கு வந்து போகணும். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம லெசன் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதில் ஒன்றுமே புரியாது, பிளாங்க் ஆகிடும். என்னங்க எனக்கு எனக்கு மெமரி லாஸ் நிறைய இருக்கனால நான் மறந்து தான் போயிடுறேன். ஆனாலும் அங்கே கேட்குற அந்த சத்தியங்கள் நம்ம கற்றுக்கிறது என்றைக்காவது நம்மளுக்கு எனக்கு சுத்தமாக மறதி அதிகமாகிடுச்சு. அதனால் எனக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் சாம்பு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். என்னங்க ஓகேங்க, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் நைட்.